இன்னைக்கு ரெண்டாவது அக்கிரமங்களை சுமந்தார். எதை சுமந்தார்? அக்கிரமங்களை சுமந்தார். ஏசாயா 53:11-12 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்கள் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அல்லேலூயா. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அப்போ அக்கிரமத்தை என்ன பண்ணாரு? சுமந்தார். 11ஆம் வசனத்துக்கு அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என்ன தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால் அநேக நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்தார். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணீங்க. 53:11 அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். சரி, பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒருவன் தன் ஆத்துமாவலை பாவம் செய்கிறான், ஆனால் இங்கே அக்கிரமத்தை கர்த்தர் சுமந்து கொள்கிறார். பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்கா கொடுப்பேன், பலவான்கள் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். சரி, ரைட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ என்னன்னா, அக்கிரமம் என்பது பாவத்தோடு இணைந்து அக்கிரமம் இணையும் போது அது ரெண்டு பேரும் பாதிக்கப்படும். தன்னைத்தானே பாதிக்கப்படும், எதிராளியே பாதிக்கப்படுகிறது. தன்னைத்தானே பாதிப்பது, எதிராளியும் பாதிப்பது தான் அக்கிரமம். பாவம் என்பது தனக்கு மட்டும்தான். தன்னைத்தானே பாவத்தில் என்ன பண்ணுறான்? விழுந்து போயிடுறான் இல்லையா? அக்கிரமம் என்பது தன்னுடைய பாவத்தில் விழுந்தது மாத்திரமில்லை, மற்றவர்களையும் பாவத்தில் அடுத்தது தான் அக்கிரமம். மற்றவர்களையும் முகசொலிக்க வைப்பது. இவன் சரியான அக்கிரமக்காரன் இருக்கிறானே இல்லையா, தகாத வார்த்தையில பேசுகிறானே, அநியாயம் பண்ணுறானே, அக்கிரமம் பண்ணணுன்னு அது அவனையும் கெடுத்துக்கிறான், மற்றவங்க என்ன பண்ண முகம் சொல்லிக்க வைக்கிறான். அதுதான் அக்கிரமம். சரியா? அது யோபுல பார்த்தீங்கன்னாக்கா, யோபு 13:23 யோபு சொல்கிறார் பாருங்க, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். யோபு சொல்ற பாரு, நான் ஏதாவது அக்கிரமம் பண்ணியிருந்தான் சொல்ல மாதிரி, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் என்றான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு ஆண்டவரே என் அக்கிரமத்தையும் மன்னியும் அப்படின்னு கேட்டுருக்கிறோமா? அல்லேலூயா. அக்கிரமம் என்பது நல்ல கவனி, தன்னைத்தானே பாதிப்பு உண்டாகுது மட்டுமில்லை, மற்றவங்களையும் பாதிப்புக்குள்ளாக நடத்துவது அக்கிரமம் இல்லையா? மற்றவங்களுக்கு என்ன பண்ணாங்க? முகசொலிக்க வைக்கிறவளுக்கு அவங்க நடந்து கொள்வார். அவன் சரியான அக்கிரமக்காரனாக இருக்கிறான்பா, அவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான்றான். அவனோட போனால் பரவாயில்ல, எல்லாரையும் கெடுக்கிறாங்களே, அதுதான் அக்கிரமம். அதான் யோபு சொல்ற மாதிரி, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தை எனக்கு உணர்த்தும். ஸோ இதுதான் நம்ம ஜெபத்தில் கேட்க வேண்டியது. இன்னைக்கு எதை கேட்கணும்? என் பாவத்தை உணர்த்தும், என் அக்கிரமத்தை உணர்த்தும், என் மீறுதலையும் உணர்த்தும். இப்போ இந்த 3
இதில் 2 காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, தொடர்ந்து மன்னிப்பு கேட்பது கிடையாது. ஒன்றே மாத்திரம் மன்னிப்பு கேட்டுருக்கிறோம். என்ன மன்னிப்பு? பாவத்தை மாத்திரம் மன்னிப்பு கேட்டுருக்கோம். பாவத்தை மன்னிக்கும் போது தன்னுடைய ஆத்ம பரிசுத்தமாகும், தனக்குள்ளே இருக்கிற சரீரம் சுகம் அடையும் இல்லையா? ஆனால் அக்கிரமமும் என் மீறுதல் என்பது என்ன? ஆண்டவருக்கு விரோதமாகவும் மற்றவர்களுக்கு விரோதமாகவும் நம்ம நடந்து கொள்ளும்போது அது என்னாவது? அதுக்கு ஆமாம், அது அக்கிரமமாக மாறுகிறது, அது மீறுதலாக மாறிடுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறதில்லை, அது கேட்பதில்லை, அது குறித்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதில்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், 7 வகையான காரியங்களை சிலுவையில் என்ன பண்ணார், அவர் சுமந்தார். பாவங்களை நமக்காக சுமந்தார், நமக்காக, அவருக்காக இல்லை, நமக்காக சுமந்தார். அக்கிரமத்தை நமக்காக அவர் சுமந்தார். எப்படி அக்கிரமத்தை தேவன் சுமந்தாராங்க? எப்படி சுமந்தார் அவர் அங்கே அக்கிரமத்தை? நமக்காக அக்கிரமத்தை எப்படி தேவன் சிலுவையில் சுமந்தார்? உதாரணம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க அவங்க, நமக்கே கோவம் வர மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா? அவர் வஸ்திரத்தை கிழிக்கிறது, அவர் காரி துப்புறது இல்லையா? அப்போ 2 பேரும் பாதிக்கல, அவனும் கெடுத்துக்கிறான், அவனும் பாவம் பண்ணுறான். அந்த பாவத்தை நிமித்தமாக அக்கிரமம் உருவாதாங்க. யாருக்கு விரோதமாக பண்ணுறான்? அவன் இயேசுக்கு விரோதமாக பண்ணுறாங்களே இல்லையா? அப்போ தான் ஆண்டு சொல்றாரு, இவர்களே மன்னியும், இது தெரியாமல் செய்கிறார்கள் இல்லையா? அப்போ அக்கிரமத்துக்கு அது உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பாவம் என்பது என்ன? தன்னைத்தானே செய்வது, யாருக்கும் தெரியாது. அது தன்னைத்தானே ரகசியமாக செய்வதெல்லாம் பாவம். தன்னுடைய இருதயத்தில் ரகசியமாக செய்வதெல்லாம் பாவம். அக்கிரமம் வந்து வெளிப்படும், வெளியரங்கமாக தெரியும். மற்றவர்களுக்கு, அதாவது மற்றவர்களை நம்ம துன்புறுத்துவது, திட்டுவது இல்லையா, அவங்கள நடத்துவது, இதெல்லாம் என்னது? அக்கிரமத்தில் போய் சேர்ந்துடும். சங்கீதம் 38:4 பாருங்க. சங்கீதம் 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு பார சுமையை போல தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அல்லேலூயா. எது மேல ஆயிற்று? ஆமா. அப்ப இந்த பாரத்தை நமக்காக இயேசு எப்படி சுமந்தாரு சிலுவையில? என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலே பெருகிட்டு அவைகள் பார சுமை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. ஆமேன். முள்முடி மூலம் என்ன பண்ணார்? அவரு சுமந்தார். இதன் மூலமாக முள்முடி, அதுதான் தலைக்கு பாரம். அப்போ நம்முடைய தலைக்கு மேலே பாரத்தை யார் சுமந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். எதன் மூலமா சுமந்தார்? சிலுவை மூலமா தான். ஆனால் தலைக்கு மேலே என்ன இருந்தது? முள்முடி. அல்லேலூயா. அப்போ முள்முடி சுமப்பது என்னது? பாவத்தை மாத்திரமில்லை, பாவத்தோடு இணைந்து அக்கிரமமும் அவரை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஏசாயா 51:9. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அல்லேலூயா. அதே ஏசாயா 51:1 வாசிங்க. 1 போடு. ஆமென். நோக்கி பாருங்கள் அக்கிரமக்காரர்களே. அல்லேலூயா. அப்ப நம்ம அக்கிரமத்தை அவர் சுமந்தார். அதனாலதான் என்ன பண்ணாங்க, அவங்க செய்யற அக்கிரமத்தை மன்னித்தார் அவரு. இல்லைன்னா சிலுவையில் அவரு சுமந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். யாரை மன்னித்தாரு? அவரை நோக்கி காரி துப்பினார்கள் இல்லையா, சாட்டையில் அடித்தனார்கள். அது அக்கிரமம் தானே, அநியாயம் தானே. அது பராபாஸ்க்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இவருக்கு கொடுத்துட்டாங்க, அநியாயம் தானே அது.
அப்போ அவங்களுடைய அக்கிரம நிமித்தம் ஏற்பட்ட எல்லா காரியங்களும் இவர் சிலுவையில் சுமந்தார். அல்லேலூயா. அதுதான் மன்னிப்பு. அங்க அவர்களை மன்னிக்கிறார், அதனால தான் மன்னிக்கிறார். சங்கீதம் 130:8. சங்கீதம் 138. மீட்டுக் கொள்வார். யாரை மீட்டுக் கொள்வாரா? இஸ்ரவேலே. ஆமா, இஸ்ரவேலை என்ன அக்கிரமம் பண்ணார்கள்? முறுமுறுத்தாங்க, கீழ்ப்படியில, அப்புறம் அவருக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? ஒரு விக்கிரக சிலை உண்டாக்கப்பட்டது. விக்கிரக சிலையை உண்டாக்கினார். யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமாக. அல்லேலூயா. இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் பண்ணாங்க. அது அக்கிரமம் தானே, அநியாயம் தானே. அது பாவத்தோடு இணைந்து செய்வது. தேவனை அங்க பிரியப்படுத்தலை, கோபப்படுத்துறாங்க. யாரெல்லாம் தேவனை கோபப்படுத்துகிறார்களோ அவங்களாம் பாவத்தோடு இணைந்து அக்கிரமங்களும் சேர்ந்து செய்கிறான்னு அர்த்தம். சேர்ந்து செய்வதற்குனா காரணம் மீறுதல் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் ரோமர் 4:7 வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை போடுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான். அதுதான் சிலுவையில் அவர் சுமந்தார். நமக்காக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்ததுனால நம்மளாம் யாரு? பாக்கியவான்கள். கரங்களை தட்டி சோத்திரம். நமக்கெல்லாம் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்மள யாரு? பாக்கியவான்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 4:7 ரோமர் 4:7. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு கர்த்தர் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைனது. அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அங்கே என்னதாங்க? அவரே மரித்து நமக்காக உயிர்த்து இருக்கிறார். அடுத்தது 2:5 வாசிங்க. அதில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, நல்ல கவனி, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். யார் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம்? ஆமா, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தோம். அப்போ நம்ம அக்கிரமக்கார இருந்தாலும் யாரோட கூட உயிர்ப்பிக்கப்படுகிறோம்? ஆமா, கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார். அப்ப நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? தேவனுக்கு அதிகாரம் உண்டு. மனுஷகுமார் பூமியில பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆனா அக்கிரமங்களும் மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. ரெண்டுமே சிலுவையில் சுமந்தப்பட்டது. அல்லேலூயா. பாவத்தை எதனால சுமந்தார்? அவரு சிலுவையில் சுமந்தார். அக்கிரமத்தையும் சிலுவையில் சுமந்தார். பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என்ன வித்தியாசங்கள்? பாவங்கள் தனி மனிதனை குறிக்கிறது. தனி மனிதன் ஒரு ஒழுக்கத்தை குறிக்கிறது இல்லையா? அது யாருக்கும் தெரியாது. அவனுக்கு உண்டான ஆத்மா தான் அது பதில் சொல்லணும். தனி மனிதன் ஆத்மா செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது.
இல்லையா? இருட்டில் நடப்பது வெளிச்சத்துக்கு தெரியாது, வெளிச்சத்துக்கு வந்தால் தான் தெரியும். அந்த பாவம் அதிகரிக்கும் போது கூட என்ன பண்ணாவன், அக்கிரமங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ குடிக்காரருடைய ஆத்துமா ரகசியமாக குடிக்கும்போது யாருக்கும் தெரியாது. முதல்ல பாவம் பண்ணும்போது அந்த பாவம் எப்படி எப்போ வெளிப்படும்? அக்கிரமங்கள். இல்லையா? அவன் கெட்டவன் அப்படின்னு மற்றவங்களுக்கு எப்போ தெரியப்படும்? அவன் அக்கிரமங்கள் செய்யும்போது, இல்லையா? அப்போது தனி மனிதனோட ஆத்மாவில் செய்கிற பாவம் இல்லையா, யாருக்கும் அது தெரியாது. அக்கிரமம் என்பது 2 பேருக்கு உள்ள பிரச்சனை ஏற்படும் போது, பொது ஜனங்கள் மத்தியில் அது 2 பேருக்கு தெரிய ஆரம்பிப்பதுன்னா அது அவனை நம்ம அக்கிரமக்காரன்றோம். யாராவது தனி மனிதனை பார்த்து அவன் என்ன பண்ணான், அவன் பாவி அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அவன் பாவம் செய்தான் அப்படின்னு சொல்கிறோமா? அவன் பரிசுத்தவான்கள் பாவ மனிதன் சொல்கிறோமா? கிடையாது. ஆனால் இது சொல்கிற நம்ம, அவன் மோசமானவன், அவன் ஒரு அக்கிரமக்காரன். இல்லை, யூதாசே சொல்லலாம். இயேசு கூட இருந்து இயேசு காட்டி கொடுத்தவன் மோசமானவன், அக்கிரமக்காரன். அதுவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இப்படியாப்பட்ட அக்கிரமக்காரனுக்கு என்ன பண்ணார்? அவர் ஐயோன்றவர். இவன் பிறக்காமல் இருந்திருக்கலாமே, அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்கு உரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை மீட்டுக் கொள்வதற்காக என்ன பண்ணார் ஆண்டவர்? தம்மைத்தாமே அங்கே ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தாரு? சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எங்க ஒப்பு கொடுத்தாரு? சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நமக்குள்ள இருந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் யார் மூலமாக நீக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து மூலமாக. இயேசு எதன் மூலம் நம்முடைய பாவத்தை அக்கிரமத்தை நீக்கினார்? சிலுவையில் சுமந்ததுனால. அல்லேலூயா. சிலுவையில் சுமந்ததுனால. அடுத்தது எபிரெயர் 9:15. எபிரெயர் 9:15. யுவத்து செய்யும் பொருட்டு நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையில் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாம் உடன்படிக்கை காலத்தில் நடந்த அக்கிரமங்கள். முதலாம் உடன்படிக்கை நடந்த அக்கிரமங்கள் என்னது? ஆதாம் ஏவாள் மூலமாக நடந்த அக்கிரமங்கள். பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட அக்கிரமம். என்னாவது? அவர்கள் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து யாரு? புது உடன்படிக்கை மனுஷனாக மத்தியஸ்தராக வந்தார். அவர் இப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவனத்தில் மத்தியஸ்தராக யாருமே கிடையாது, இல்லையா? இப்போ மனிதனுக்காக தேவனிடத்தில் யார் பேசுவது? அப்போ தேவனத்தில் நமக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு வல்லமுள்ள ஒரு மனிதன் அப்படி இருந்தாலே இல்லை. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணிடு பரிசுத்தமாக இருக்கணும். இல்லை, பாவம் செய்யாத மனிதன் தான் யார்கிட்ட பேச முடியும்? பிதாவிடத்தில் போய் பேச முடியும். ஆதாம் ஏவாள் செய்ய பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இல்லையா? பிதாவிடத்தில் பரிந்து பேசாப்பா யாரும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போயிட்டாங்க, அற்று போனவங்களாக இருந்தாங்க. இப்போ ஆதாம் ஏவாளுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை, இல்லையா? அநேக நம்ம வேதத்தில் பார்த்தினாக்க பாவம் செய்த மனிதர்களுக்காக
என்ன பண்ணாங்க? பலியிட்டாங்க, பரிகாரம் பண்ணாங்க. ஆமாம், தீர்க்கதரிசியோட கர்த்தர் எழுப்புறாரு. அநேக தீர்க்கதரிசி மூலமாக மக்களை வழிநடத்தினார். ஆனால் அதே தீர்க்கதரிசி ஆண்டவரத்தில் இந்த மக்களுக்கு என்ன பண்ண முடியல, அவர் பரிந்து பேச முடியல. ஏன்னா அவங்களும் என்னது, பரிசுத்தமாக இல்லை, அக்கிரமக்காரர் இருந்தார் ஒரு காலத்தில். அந்த அக்கிரமத்துக்காக அப்போ மன்னிக்கல. அதான் ரொம்ப முக்கியம். மோசே பரிந்து பேசினார், ஆனால் அந்த வார்த்தையை தேவன் என்ன பண்ணல, கேட்கல. ஜெபித்தார் மோசே, அவ்வளோதான். ஏன்னா மோசே ஒரு காலத்தில் அக்கிரமத்தில் இருந்திருக்கலாம், பாவத்தை செய்திருக்கலாம். ஆனால் மோசேவுடைய பாவத்தை அக்கிரத்தை யார் என்ன பண்ணலாம், அப்போ சிலுவையில் ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவராகிய பிதாத என்ன பண்ணார், அதை மேலே இறக்க காப்பிட்டார், கிருபை கொடுத்தார். ஆனால் மன்னிக்கலை. மோசவே கர்த்தர் மன்னிக்கலை. ஒருவேளை மோசே கர்த்தர் மன்னிச்சது என்ன இருக்கும், கானான் தேசத்தை மோசே பார்த்துருக்கலாம். மோசைக்காக யார் பேசுது ஆண்டவரத்தில்? யார் இல்லை. தாவீதுக்காக ஆண்டவரோட யார் பேசுறது? யாரும் இல்லை. அவங்கவுங்களும் என்ன பண்ணாங்க, தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கினாங்க, அவ்வளோதான். பாவத்தை குறித்து அக்கிரம குறித்து மன்னிப்பு கேட்டாங்க. தாவீது மன்னிப்பு கேட்டாங்க, யோபு மன்னிப்பு கேட்டாப்ல. அவங்கவுங்க ஆண்டவரத்தை மன்னிப்பு கேட்டாங்களே தவிர, ஆனால் இந்த அக்கிரமத்தை அவர்களை ஏற்றுக்கொள்ளலை. இந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணல, இவர்களுக்காக அவர் ஏற்றுக்கொள்ளலை. பழையப்பட்ட காலத்தில் மோசேயுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணலாம், மன்னிச்சார் என்பது வேற, ஏற்றுக்கொள்ளலை. நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்ம இருக்க சொல்கிறோம் இல்லையா, உன் பாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு என்ன கிடையாது, அங்கே யாருக்கும் ஆண்டவரத்தில் பரிந்து பேச யாருக்கும் தைரியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே பாவம் செய்தவர்கள், பூமியில் பாவம், அதாவது கணவன் மனைவி இணைந்து வாழ்ந்தவர்கள் தான், மனுஷரோட பழகிறவங்க தான். அவங்க பொய் பேசியிருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரெல்லாம் கவனிச்சிருக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறத போய் சொல்லிட்டு அவ்வளோதான். எளிய தீர்க்கதரிசிகிட்ட சொன்னார், எலிசா கிட்ட சொன்னார், நீ அந்த மகள்கிட்ட போங்க, நீ இந்த அம்மா கிட்ட போங்க, ஒரு படி மாவு என்ன பண்ணாங்க, முதல் கேட்க வேண்டியது ஒரு ஆடை அவங்ககிட்ட கேளுனாரு. இல்லை, எலிசா ஒரு பக்கம் போனார், எலியா ஒரு பக்கம் இந்த விதவைக்கிட்ட வந்தாங்க, சாரி பார்த்து விதவைக்கிட்ட. அவங்களுக்காக ஜெபிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் பிதாவிடத்தில் நேரடியாக என்ன பண்ணார், அவர் பரிந்து பேசினார். அதனால தான் அவர் என்ன பண்ணார், நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய அக்கிரமங்களே அவர் சிலுவையிலே சுமந்தார், ஏற்றுக்கொண்டார். அதுதான் நமக்கு இப்போ பாவத்தையும் அக்கிரமத்தை அவர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம பாவத்தை மன்னினா ஆண்டவர் மன்னிச்சிருவார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னினா மன்னிச்சிருவார். அல்லேலூயா. எப்படி பார்த்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாடுகளுக்கு பிதாவிடத்தில் நம்மளால் நேரடியாக என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்பயும் மோசேன்ற ஒரு மனிதன் இருந்தான் இல்லையா, அப்பயும் தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருந்தார்கள். இப்போ யார் எழுப்பிக்கிறார் ஆண்டவர், இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அவர், எல்லாரும் பாவங்கள், மனிதர்கள் பரிசுத்தமாக வாழ அவங்களுக்கு என்ன முடியல. மோசே கர்த்தர் மன்னிச்சிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான், கானான் தேசத்தை பார்த்துருப்பான். அவன் என்ன தப்பு பண்ணாம பேசுன்ற வார்த்தையில் அடிச்சிட்டா கண்மால. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்தது. மற்றபடி ஆண்டவர் அவனுக்கு நிறைய சலுகைகள் செய்தார். அவர் அடக்கமானது ஆண்டவர் தான், அது வேறு விஷயம், அதெல்லாம் செய்வார். ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாதாங்க, போகக்கூடாது. எங்கே போகக்கூடாது, கானான் தேசத்தை போகக்கூடாது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பினார் இல்லையா, அவர் அப்படி கிடையாது. நமக்கு மன்னிப்பும் கொடுப்பாரு, நம்முடைய பாவத்தை அவரை ஏற்றுக்கொள்வார். நீ என்னோட கூட பரவ வான்னு கூப்பிடுவார். இதுதான் பிதாவுடைய வேலை. தபா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ தெரியாமல் பண்ண மன்னிச்சிட்டேன், ஓகே, உனக்கு என்ன சலுகை நான் செய்கிறேன், ஆனால் கானான் தேசம் நீ போகக்கூடாது. புரியுதா? நீ கானான் தேசத்துக்கு அனுப்ப முடியாது. நான் உன்னை மன்னிச்சிட்டேன்,
எல்லா சலுகை கொடுக்குற, சலுகையில் குறை கிடையாது. நீ எது இருக்குதோ அதெல்லாம் கொடுக்குறேன், எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறேன் மோசேக்கு. ஆனால் அவரே மோசே அடக்கம் பண்ணார், எல்லாம் சலுகை கொடுத்தாரு, மன்னிச்சிட்டாரு. ஆனால் கானான் தேசத்துக்கு மட்டும் நீ பார்க்கக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சாப்டர். அவ்வளோதான் அது. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறாரு, நம்ம அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு. நம்ம பரலோகம் போனதுக்கும் வா என் கூட என்றாரு, மனம் திரும்பி என் கூட வாண்டாரு. ஸோ அதுதான் இதாவைக்கு தேவன் என்ன பண்ணார், அவர் இயேசு இதுக்காக தான் அனுப்பினார். அவங்களை எப்படியாவது வழுவாதபடி, தப்பு பண்ணாலும் அவன் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சுட்டு அவன் என்ன பண்ண சரி பண்ணி, ஏன்னா பிசாசு இடம் கொடுக்கக்கூடாது, அவன் ஜெயிச்சிருவான் இல்லையா. அதனால் பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து எப்படியா என்ன பண்ணாங்கள மேலே கொண்டு போது விடுற வரைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. கடைசி எபிரேயர் 8:12. அநியாயிகளையும் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் முடிஞ்சு போச்சு. கடைசியில் சொல்லிட்டாரு அவரு, அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே செய்த பாவங்கள் கர்த்தர் நினைச்சதுனால அவனை கானான் தேசத்துக்கு அனுப்பல. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த வாய்ப்பு கொடுக்கல. என்ன கொடுக்குறாரு? பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிப்பது மாட்டல, இனி அதை பார்த்து நினைக்க மாட்டேன் நான், அதை பத்தி. ஆமா, உனக்கு அந்த உணர்வே வேண்டாம், அதை நீ நினைக்க வேண்டாம், ஏன்னா நானே நினைக்கலையே. யாரு? ஆண்டவர். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, அருமையான பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நானே நினைக்க மாட்டேன்றாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் யாரால வந்தது? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார் என்ற பழைய ஏற்பாட்டில் சொல்லலாங்க, புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சொன்னதாக அவர் சொல்றார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லுகிறார், சொன்னார்னு வரல, கர்த்தர் சொல்லுகிறார்னா நமக்காக பரிந்து பேச இயேசு மூலமாக கர்த்தர் என்ன பண்ணறாங்க? சொல்லுகிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இங்க கர்த்தர் வார்த்தை எப்போ வந்தது? நிகழ்காலத்தில் வருது, இப்போ இந்த நேரத்தில் வருது. நான் உன்னுடைய பாவங்களையும் அக்கிரமம் ஏற்றுக்கொண்டதுனால இனிமேல் ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் பிதா உன்னுடைய பாவத்தை என்ன பண்ண மாட்டாரு, அவரு நினைக்க மாட்டாரு, உன் அக்கிரமத்தை நினைக்க மாட்டாருன்னு கர்த்தர் சொல்லுகிறாருன்னு இயேசு சொல்றார். அல்லேலூயா. யார் சொல்றதுங்க? கர்த்தர் சொல்லுகிறார் என்று இயேசு நமக்கு இங்க வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் மூலமா தான் இது வருது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிருபையினுடைய காலம் பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்ததுனால நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தப்பி ஒவ்வொரு காரியத்திலையும் தப்பிச்சுட்டே இருக்கிறோம். அவர் சொல்ற, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாவமும் அக்கிரமும் இணைந்து வரும். ஆனா நம்ம என்ன கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், அப்படி மட்டும்தான் கேட்குறோம். கூடவே எது சேர்ந்து கேட்கறது கிடையாது. அக்கிரமங்கள் கேட்கறது கிடையாது, மீறுதலும் கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாக செய்வது பாவம், ஆண்டவருக்கு விரோதமாக செய்த அக்கிரமங்கள் மீறுதல். அக்கிரமம் என்பது என்ன? இஸ்ரவேல் மக்கள் எங்கே மீறினாங்க? அவர் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரதுக்குள்ள என்ன பண்ணாங்க? அப்போ அக்கிரமம் தானே அது? அது மீறுதல் தானே அது? இயேசு சிலுவையில் அறையப்பட்டபோது காரி துப்புனாங்கல்ல, அக்கிரமம் தானே பண்ணாங்க. அவங்க வஸ்திரத்தை கீழ்த்தி போட்டாங்கல்ல, அது அக்கிரமம் தானே அது? சாட்டையில் அடித்தாங்கல்ல, அது அக்கிரமம் தானே அது? எந்த குற்றவாளியும் அவ்வளோ கிடையாது. இவர் என்ன குற்றம் பண்ணார்? ஒரு குற்றம் அறியாதவர்,
இவர் எப்படி சாட்டையில் அறியலாம் அவங்க? இல்லையா? அதிகாரம் தான் என்ன அக்கிரமம் பண்ணலாம். அதிகாரம் உள்ளவங்க அக்கிரமம் பண்ணுவாங்க. ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற அந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் சிலுவையில் அவர் சுமந்ததுனால, அவர் நம்ம மன்னிக்கப்பட்டதுனால நம்மளை யாரு பாக்கியவான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுமா?